அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று யுகாதி பண்டிகை பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். யுகாதி பண்டிகை ஒரு முக்கிய பண்டிகையாகும். இது தெலுங்கு மற்றும் கன்னட மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. உகாதி என்ற சொல் யுகாதி என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் புதிய யுகத்தின் தொடக்கம் மற்றும் வசந்த காலத்தின் பிறப்பையும் குறிக்கிறது. இந்த நாளில் மக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் செய்து புத்தாடை அணிந்து வீடுகளில் மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து யுகாதி பச்சடி செய்து கொண்டாடுவர். இது முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுகாதி பண்டிகையின் வரலாறு மற்றும் சிறப்புகளை பின்வருமாறு காண்போம். முதலாவதாக படைப்பின் துவக்கம். பிரம்ம புராணத்தின்படி பிரம்மதேவன் சைத்திர மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்த பிரதம திதியில் பிரபஞ்சத்தை படைக்கத் தொடங்கினார். அடுத்ததாக வசந்த காலம். இது புதிய மலர்ச்சியை வரவேற்கும் நேரமாகும். அடுத்ததாக சாலிவாகன மன்னன். சாலிவாகனன் என்ற மன்னன் தனது எதிரிகளை வீழ்த்தி சாலிவாகன சகாப்தத்தை இந்த நாளில் தொடங்கியதாக கருதப்பட்டு வருகிறது. யுகாதி பச்சடி. யுகாதி பச்சடி என்பது அறுசுவை கலந்த ஒரு உணவாகும். வேம்பு, மாங்காய், வெல்லம், மிளகாய் போன்ற பொருட்களை கலந்த பச்சடி முக்கிய உணவாகும். இது வாழ்க்கை என்பது இன்பம், துன்பம், கோபம், கசப்பு என அனைத்து உணர்வுகளின் கலந்த கலவையாக உள்ளது என்பதை நமக்கு குறித்து காட்டுகிறது. இந்த நாளில் கோவில்கள் மற்றும் வீடுகளில் வரவேற்கும் ஆண்டிற்கான பலன்களை கூறும் பஞ்சாங்கம் வாசிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. எனவே அனைவரும் யுகாதி பண்டிகை ஒன்று கூடி கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். கொங்குநாடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நல்லிப்பாளையம், நாமக்கல்.